வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை தாங்க. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டை பொரியலாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இது போல் கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் கட்லெட் பண்ணுறதுக்கு இது போல் மீடியம் சைஸ் இருக்கிற பீட்ரூட் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை கேரட் துருவலில் போட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பீட்ரூட்டை நல்லா துருவியாச்சு. இது போல் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். கூடயே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடயே இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கியாச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்க இந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட் வதங்குறதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பீட்ரூட்டில் இருக்க தண்ணியிலே இது நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை குறைவாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா சாஃப்டாக குக் ஆகி இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசிக்கும் போதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம கட்லெட் ஷேப்புக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதுக்கேற்றப்பல இதை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது போலயே மீதம் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா இருந்துச்சுன்னா மைதா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கட்லெட்டை 2 சைடு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது போல் எடுத்துட்டு அடுத்து இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரெட் கிராம்ஸில் இந்த கட்லெட்டை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்லெட்டில் பிரெட் கிராம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் இதை வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கும் போதுல சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த மேலே இருக்க இந்த பிரெட் கிராம்ஸ்லாம் டக்குன்னு கருகாமல் இருக்கும். இப்போ கட்லெட் சேர்த்துட்டு கட்லெட் ஒரு சைடு நல்லா ரெடியான பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் திருப்பி போட்டு 2 சைடு நாம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது போல் நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.